30. வயிற்றுப்பூச்சிகள் நீங்குவதற்கு. 355. திமிர்பூச்சி தீர சுண்டைக்காய் சமைத்து சாப்பிட்டு வரவும். 356. மலப்புழு நீங்க விழுதி இலை, மிளகு, பூண்டு, சீரகம் விளக்கெண்ணெயில் தாளித்து ரசம் வைத்து சாப்பிடவும். 357. மார்புச்சளி நுண்புழு விலக மணலைக்கீரையை பருப்புடன் சேர்த்து கடைந்து உணவுடன் சாப்பிட்டு வரலாம். 358. குடல் பூச்சி மாங்கொட்டை பருப்பை காய வைத்து பொடியாக்கி ஒரு சிட்டிகை தேனில் குழைத்து ஒரு நாள் 2 வேளைக்கு கொடுக்க பூச்சி அகலும். 359. மலப்புழுக்கள் வெளியேற பிரம்மதண்டு வேர் பொடி வெந்நீரில் குடிக்கவும். 360. குடல் புழுக்கள் மாதுளம்பழம் படுக்கைக்கு செல்லும் முன் சாப்பிட புழுக்கள் அழியும். 361. குடல் புழுக்கள் அழிய மாதுளம்பழம் சாப்பிடலாம். 362. வயிற்றுப்பூச்சி அழிய வெங்காயப்பூவை அடிக்கடி உணவுடன் பயன்படுத்தி வரலாம். 363. வயிற்றுப்பூச்சிகள் பப்பாளிப்பாலை விளக்கெண்ணெயில் குடிக்க நீங்கும். 364. வயிற்றுப்பூச்சிகள் ஒழிய அன்னாசி பழம் தினம் சாப்பிடலாம். 365. வயிற்றுப்புழுக்கள் வெளியேற எருக்கம் இலைச்சாறு 3 துளியை 10 துளி தேன் கலந்து கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு கூடாது. 366. குடல் பூச்சி தீர வேலிப்பருத்தி வேர்பொடி 4 சிட்டிகை பாலில் குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். 367. நுண்புழுக்கள் அழிய மடலைக்கீரையை உண்டு வரலாம். 368. நாக்குப்பூச்சி நீங்க குப்பை மேனி வேர்பொடி கஷாயம் செய்து குடிக்கலாம். 369. மலக்குடல் கிருமிகள் தீர சுண்டை வற்றல், கறிவேம்பு மிளகு, சீரகம், வெந்தயம் வறுத்து பொடி செய்து உணவில் கலந்து சாப்பிட்டு வரலாம். 370. மலக்கிருமிகள் நீங்க ஆடு தின்னா பாலை விதை பொடி செய்து விளக்கெண்ணெயில் கலந்து கொடுக்கலாம். 371. தட்டை புழுக்கள் ஒழிய தைவேலை விதையை நெய் விட்டு 3 நாட்கள் சாப்பிட்டு 4ஆம் நாள் விளக்கெண்ணெயை குடிக்கலாம்.